வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பாக்கியலட்சுமி தொடரை பற்றி நான் பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இன்னைக்கு என்னன்னா, அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நிற்கிது. போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க. யார் கேட்டாங்க, யார் சொன்னான்னு கேட்டால் அந்த பொண்ணு நான் தான் சொன்னேன்னு ஒத்துக்குச்சு. நான் தான் ஃபோன் பண்ணேன், நான் தான் சொன்னேன். அப்புறம் மிரட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி செஞ்சீங்கன்னா நல்லதில்லை அப்படின்னு. அவளுடைய விருப்பப்படி தான் அந்த கிழவி சொல்லுது. அவளுடைய விருப்பப்படி தான் நடந்தது. அவள் இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கா, அவள் எப்படி இல்லைன்னு சொல்லுவா அப்படி இப்படின்னு பேச. ஆனால் போலீஸ் சொல்லிட்டாங்க, எத்தனை வயசு அவள் மேஜர் அப்படிங்கிறாப்புல. அந்த கோபி மேஜராக இருந்தாலும் மைனராக இருந்தாலும் 30 வயசு ஆளாக இருந்தாலும் 60 வயசு ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க போலீஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இவங்க ஏதாவது பண்ணுனாங்கன்னா நீ எனக்கு சொல்லுமான்னா பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த போலீஸ்காரமா. பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே வந்து செல்வி வேலைக்கு வந்திருக்காப்புல. வேலைக்கு கூப்பிட்டு வேலைக்கு வந்திருக்காப்புல. வேலைக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பாக்கியா ரொம்ப சோகமாக போய் உட்காரும்போது செல்வி வந்து அக்கா என்னக்கா ஆச்சு இப்படி கேட்குது. இல்லைம்மா இந்த மாதிரி விஷயத்த சொன்ன போலீஸ் வந்தது எல்லாத்தையும் சொன்னவொடனே என்னாலதாக்கா அவங்க குடும்பம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அது அழுதுட்டு போயிடுச்சு அந்தம்மா. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து கோபிநாத் வந்து கூப்பிட்றாரு எல்லாத்தையும். வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாப்புல, நான் அந்த வீட்டை விட்டு போக போகிறேன், நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இனிமேல், என் பொண்ணுக்காக தான் இங்கே இருந்தேன், என் பொண்ணே என்னைய அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டா, அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன், நான் என்னைய போலீஸ் வர வச்சிட்டா, அதனால் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒருத்தருக்கு கூட அதிர்ச்சியே ஆகலை. ஐயோ போகிறாரா அப்படின்னு ஒருத்தர் கூட நினைக்கல. எல்லாரும் அப்படியே கம்முன்னு நிற்கிறானுங்க. அந்த ஒரே ஒரு ஆள் ஈஸ்வரி மட்டும்தான் ஐயோ அப்படிங்குது. ஏன்னா அதுக்கு தானே கூட்டு சேர்ந்து வேலை செய்ய ஆள் இல்லாமல் போயிடும். ஒரே ஒரு ஆள் வச்சுருந்துச்சு கூட்டுக்கு, அதுவும் போயிடுச்சுனோடனே ரொம்ப வருத்தம் அந்த அம்மாவுக்கு. அடுத்து அந்த செல்வி புருஷன் எங்கிட்ட கடந்து வந்துட்டாப்புல. அந்த ஆள் வந்து ஆடுறான், அவங்கள போய் என்ன பண்ணுறேன் பாரு, ஏதோ போலீஸில் சொல்கிறேன் பாரு அப்படின்னு. அப்புறம் செல்வி திட்டி, நீ குடிகார பையன், குடிச்சிட்டு வரமா கிடக்கிற பையன், நீ என்னடா செஞ்சேன்னு அதுக்கு கோவம் வந்து அது கத்துது. அது இல்லாமல் லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இனியாவை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க அண்ணன் செல்வி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஆகாஷ் வந்து எக்ஸாம் எழுத போகிறான். அப்போது வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு வருது. அந்த டைமில் அந்த செல்வி புருஷன் வந்துட்டாப்புல. இங்கே நீ எப்படி இங்கே வரலாம், இவ்வளோ பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் வந்த அப்படி சொல்லி ஒரு சண்டைக்கு வராப்புல. சண்டைக்கு வந்ததும் இல்லாமல் வீட்டுக்கு இந்த பொண்ணு போனது தப்பு தானே. இந்த பொண்ணு எதுக்கு போகணும், போகக்கூடாது இல்லையா. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அப்புறம் போகுதா. அதுக்கு காரணமே அந்த அவங்க அண்ணன் தான், சின்ன அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போகிறாப்புல. கூட்டிகிட்டு போய் நீ போய் அவங்க ஆல் த பஸ் சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்றாப்புல. அது போய் சொல்லிட்டு வருது. ஆனால் சொல்லிட்டு வந்தவொடனே அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே வாங்கய்யா வெளியில், எப்படி அவன் பொண்ணை மானங்கட்டு போய் திடீரீங்களா, எப்படி என் பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து என் வீட்டுக்கு வந்தா அப்படி சொல்லி திட்டுறாப்புல. திட்டினவொடனே இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அந்த கிழவிக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னும் யாராரா வந்து திட்டணும், உண்மையிலுமே அந்த பொம்பளையெல்லாம் போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிருந்துருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொம்பளைகளையெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போய் நொங்கணும். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தது அது. அப்போ கூட திருந்தாமையாக அலைகிற ஜென்மங்களை என்ன பண்ண முடியும். இது நிஜ வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஜென்மங்கள் நிறையா இருக்குது. அது எங்கேருந்து விளங்க போகுது அந்த ஜென்மங்கள்லாம். கடைசி வரலும் அப்படியே இருந்துட்டு செத்து போங்களாக இருக்கும். அதுகளுக்கு தண்டனைன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நிஜ வாழ்க்கையிலே இல்லை, அப்புறம் நாடகத்தில் என்ன இருக்க போகுது பார்க்கலாம் நாளைக்கு. வணக்கம்.